வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகம் புதுச்சேரியில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. 4 நாள் தொடர் மழையால் ஸ்தம்பித்தது சென்னை. மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா வியூகம். செவ்வாயன்று புதிய அரசு குறித்து இறுதி வடிவம். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கைமாறிய வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு. டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றம் அக்டோபர் 31ஆம் தேதி உத்தரவு. விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை மேலும் ஒரு நாள் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் குலசேகரன்பட்டினத்தில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், இலங்கை மற்றும் தமிழக வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே இலங்கை கடலோர தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 17 சென்டிமீட்டர் குலசேகரப்பட்டினத்தில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். மன்னார் வளைகுடா பகுதியில் தாழ்வு நிலை நீடிக்கும் சூழல் உருவாகும் போதெல்லாம் தமிழகத்தில் கனமழை பெய்து வருவதாக கூறிய ரமணன், சென்னையை பொறுத்தவரை மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில நேரங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து 4வது நாளாக சென்னையில் பெய்து வரும் அடைமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழைநீர் வடிகால் வசதிகள் போதுமானதாக இல்லாததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழையால் சாலைகள் நாசமடைந்துள்ளன. திங்களன்றும் கனமழை தொடர்ந்ததால் அலுவலகத்துக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மோசமான சாலைகள் மற்றும் வாகன நெரிசலால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. நான் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறேன். ஒரே தண்ணியாக இங்கே ஒரே அதிகமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி போக மாட்டேங்குது. 3 நாளாகவே இப்படி தான் இருக்குது. வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. எல்லா கார் எல்லாம் ஜாம் ஆகிடுது. இங்கே ஃபுல்லாக பஸ் ஓட மாட்டேங்குது. வேற டைனேஜ் எல்லாம் திறந்துருக்கு, மூட முடியல. தொடர் மழை காரணமாக திங்களன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். ஆனால் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு கடைகளும் களையிழந்து தண்ணீர் சூழ்ந்து நிற்கின்றன. தீபாவளி பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் கோயம்பேட்டில் இருந்து குறைந்தபட்சம் பெருங்களத்தூர் வரை கடுமையான வாகன நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இவ்வாண்டு மழை காரணமாக போக்குவரத்து நெரிசலால் சென்னை ஸ்தம்பிக்க துவங்கியுள்ளது. கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்கள் செல்வோர் பெருங்களத்தூரை தாண்டுவதற்கே பல மணி நேரமாகிறது. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் NLC அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டு மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தொடர்ந்து நீடித்து வரும் மழையால் மாவட்டத்தின் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் கனமழையால் கடலூர் NLC அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. சுரங்கத்தில் நீர் ஊற்று ஏற்பட்டு நிலக்கரி வெட்டியெடுக்கும் பணி தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்வேயர் பெல்ட்டும் அறுந்துவிட்டதாக NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக 2490 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் கனமழையால் தற்போது 940 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் 1500 மெகாவாட் வரை மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 48 நாட்களாக NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து வரும் நிலையில் மழை தொடர்ந்து நீடிப்பதால் வரும் நாட்களில் மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது.
கலைஞர் டிவி வழக்கில் ராசா, கனிமொழி, தயாளு மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வது தொடர்பான உத்தரவு அக்டோபர் 31ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று பாட்டியாலா நீதிமன்றம் அறிவித்துள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவிடம் சட்டவிரோதமாக 2G லைசன்ஸ் பெற்ற ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்தினரால் நடத்தப்படும் கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ராசா மற்றும் கலைஞர் டிவியின் பங்குதாரர்கள் என்ற முறையில் தயாளு, கனிமொழி, நிர்வாக இயக்குநர் சரத்குமார், ஸ்வான் டெலிகாம் நிறுவன அதிபர்கள் சாகித் பால்வா, வினோத் கோயங்கா உள்ளிட்ட 10 பேர் மீது இந்த ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்களும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்கான உத்தரவு அக்டோபர் 20ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று டெல்லி சிபிஐ நீதிமன்ற நீதிபதி OP சைனி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி திங்களன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உத்தரவு தயாராகாததை சுட்டிக்காட்டிய நீதிபதி சைனி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான உத்தரவு அக்டோபர் 31ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்தார். Legal issues involved are numerous. Order is supposed to be lengthy. Number of accused is as high as 19, and moreover, it would be incumbent upon the court to reconcile it with the CBI charge sheet, which is totally contradictory to the Enforcement Directorate case, despite the Supreme Court's observation of and directions that ED should work in close coordination with CBI. So the court is taking time, and the court has adjourned the matter to 31st of this month. That is when the fate of these people will be decided. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கனிமொழி, ராசா உள்ளிட்ட அனைவர் மீதும் அந்நிய செலாவணி தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1.78 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்ததாக சிபிஐயால் தொடரப்பட்ட 2G ஊழல் வழக்கு விசாரணை இதே பாட்டியாலா நீதிமன்றத்தில் தனியாக நடந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் தொங்கு சட்டசபை அமைந்துள்ள நிலையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா யாருடன் கூட்டணி சேரும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா 123 இடங்களிலும், சிவசேனா கட்சி 63 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 42 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மகாராஷ்டிராவில் 25 ஆண்டுகளாக சிவசேனாவுடன் கூட்டணி அமைத்தே போட்டியிட்ட பாரதிய ஜனதா இம்முறை தனித்து போட்டியிட்டது. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமைந்துள்ள நிலையில் சிவசேனாவுடன் கூட்டணியை புதுப்பிக்க பாரதிய ஜனதா கருதுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியிடம் பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா தீவிர ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திங்களன்று மும்பையில் கூடிய சிவசேனா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்ட போதும் எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே முடிந்தது. இதனால் மகாராஷ்டிராவில் கூட்டணி அரசு அமைவதில் இழுபறி நீடிக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவளிக்க தயார் என்று சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அறிவித்திருப்பதால் பாரதிய ஜனதா யார் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் மகாராஷ்டிர மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் மேலிட பார்வையாளராக மும்பைக்கு வரவுள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் செவ்வாயன்று மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை சந்தித்து பேசுவார் என்று தகவல்கள் கூறுகின்றன. அதன் பிறகே புதிய ஆட்சி அமைவதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தீரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 1995ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரையில் சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 90 எம்எல்ஏக்களை கொண்ட ஹரியானாவில் 47 இடங்களில் வெற்றி பெற்று முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் செவ்வாயன்று நடக்கிறது. அப்போது ஹரியானாவின் புதிய முதல்வரை எம்எல்ஏக்கள் தேர்வு செய்கின்றனர். இதேபோல மகாராஷ்டிரா மாநில பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டு செவ்வாயன்று கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் மேலிட பார்வையாளர் முரளிதர் ராவ் கூறியுள்ளார். சென்னையில் திங்களன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மேலிட பார்வையாளர் முரளிதர் ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்து மேனகா காந்தி கடிதம் எழுதியிருப்பது அவரது சொந்த உணர்வு என தெரிவித்த முரளிதர ராவ் அது பாரதிய ஜனதாவின் கருத்து அல்ல என்று கூறினார். அரசியல் ரீதியாக அதிமுகவை விமர்சிப்பதில் இருந்து பாரதிய ஜனதா பின்வாங்கவில்லை என்று முரளிதர ராவ் தெரிவித்தார். I would like to say, based on relation and based on the understanding about the sometimes that relation, writing a letter
should not be seen as a policy statement from the party. Everybody is innocent till the final avenue is over. She might have expressed her personal faith in that. Our opposition to AIDMK government under the leadership of Jayalalitha in no way diluted in Tamil Nadu. ஜெயலலிதாவுக்கு ரஜினியும் கடிதம் அனுப்பியது குறித்து கேட்டபோது அனைத்து தலைவர்களுக்கும் அவர் மரியாதை நிமித்தம் கடிதம் எழுதுவது வழக்கம் என்று கூறிய முரளிதர் ராவ் வரும் காலத்தில் பாரதிய ஜனதாவில் நல்லவர்கள் இணைவார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் பெற்றுள்ள வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று வர்ணித்த முரளிதர் ராவ் இதைத் தொடர்ந்து தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நடிகர் ரஜினிகாந்துக்கு நன்றி தெரிவித்து ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையானதைத் தொடர்ந்து அவருக்கு நடிகர் ரஜினி வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து திங்களன்று ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கடிதத்தில் ரஜினி காட்டியிருந்த அன்புக்கும் கருணை பொதிந்த உணர்வுகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுள் நல்ல செல்வம் மட்டுமல்லாது ரஜினியின் முயற்சிகளுக்கு வெற்றி அளிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். மேலும் ரஜினியின் குடும்பத்தினருக்கு தனது வாழ்த்துக்களையும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலூன்ற முயற்சித்து வரும் பாரதிய ஜனதா ரஜினி மற்றும் ஜெயலலிதா இடையிலான பரஸ்பர வாழ்த்து கடிதங்கள் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது. மருத்துவ ஆராய்ச்சியில் இந்தியா பின்தங்கிய நிலையில் இருப்பதாக பிரதமர் மோடி கவலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழா திங்களன்று நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார். மருத்துவ ஆராய்ச்சி துறையில் இந்தியா பின்தங்கிய நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்த பிரதமர் மோடி இந்தியாவின் நிலையை மாற்ற மருத்துவ மாணவர்கள் அவசியம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஒவ்வொரு மாணவனும் தனது பொறுப்புகளில் அதிதீவிரமாக இருக்க வேண்டும் என கூறிய மோடி அதே நேரத்தில் வாழ்க்கையை இன்பமாக கழிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். मैं कभी अच्छा स्टूडेंट नहीं रहा हूं और न ही मुझे इस प्रकार से कभी अवार्ड प्राप्त करने का सौभाग्य मिला है. मैं आपसे आग्रह करूंगा कि आप अपने दायित्व पर इससे भी ज्यादा गंभीर हो अच्छी चीज है, लेकिन जीवन को गंभीर मत बना देना. जिंदगी को हंसते खेलते संकटों से गुजरने की आदत बनाते हुए चलना. இதுபோன்ற பட்டமளிப்பு விழாக்களின் போது ஏழ்மை நிலையில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளை சிறப்பு விருந்தினர்களாக அழைக்க வேண்டும் என்று புதிய யோசனையை முன்வைத்த பிரதமர் மோடி அதன் மூலம் அந்த மாணவர்கள் மனதில் நாமும் டாக்டராகி சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறினார். தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,664 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,583 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 38,455 ரூபாயாக இருந்தது. மார்பக புற்றுநோய் குறித்து திருச்சியில் நடந்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மார்பக புற்றுநோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருச்சியில் சாந்தா மார்பக புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. சர்வதேச விதிப்படி நடந்த இந்த போட்டியை மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேந்திரகுமார் யாதவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய இந்த ஓட்டம் தில்லை நகர், தென்னூர், கண்டோன்மென்ட் மற்றும் டோல்கேட் வழியாக வந்து திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நிறைவடைந்தது. இந்த மினி மாரத்தான் போட்டியில் ஆண்கள், பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் என 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சியில முதல் முறையா 21 கிலோமீட்டர் ஹாஃப் மாரத்தான் நடத்தியிருக்கோம். இது திருச்சியை சேர்ந்த டாக்டர் கே சாந்தா மார்பக புற்றுநோய் அறக்கட்டளை மூலமா நடத்தியிருக்கோம். இது மெயினா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்கு நடத்தியிருக்கோம். இதுல தமிழ்நாடு முழுக்க 3500 அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 2400 பேர் திருச்சியில இருந்து மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல 2400 பேர் ஆண்கள், மீதி 900 பேர் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா திருச்சியை சேர்ந்த ஆரோக்கிய ராஜு ஏசியாட் மெடல் வின்னர், அவரையும் இதை ஆனர் பண்றதுக்காக பண்ணிருக்கோம். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ மற்றும் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ராமசுப்ரமணியன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.